Dear students, now we discuss about nuclear fusion. So what is fusion means? When two or more light nuclei combine to form a heavier nuclei. Light nuclei mean whose mass number is less than 20 combine to form a heavier nucleus, then it is called a nuclear fusion. So in nuclear fusion also, the total mass of the reactant is greater than the mass of this heavier nuclei. So there is difference between the total mass of the reactants minus the mass of the product nuclei is called mass defect. The mass defect is release as huge amount of energy in nuclear fusion. சரியா? அப்போ மாஸ் ஆஃப் த ரிசல்டன் நியூக்ளியை இது எப்படி இருக்கும்னா லெஸ் தேன் த சம் ஆஃப் மாஸ் ஆஃப் ஒரிஜினல் நியூக்ளியை. இந்த ஒரிஜினல் நியூக்ளியுடைய மாஸ் எல்லாம் சம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய மாஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த ரிசல்டன் நியூக்ளியுடைய மாஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாஸ் டிஃப்ரென்ஸ் என்னவா வெளியே வருது? எனர்ஜியாக வெளியே வருது. திஸ் nuclear fusion never occurs at room temperature unlike nuclear fission. nuclear fission மாதிரி இது ஆர்டினரியான டெம்பரேச்சரில் நடக்கிறதில்ல. It is because when two light nuclei come closer to combine, ரெண்டு நியூக்ளியை க்ளோஸ் ஆகி கம்பைன் ஆக வருதுன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியைனாவே என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். There is strong Coulomb repulsive force. So they repel with the strong repulsive force. Okay va? So they is strongly repelled by Coulomb repulsive force. அப்போ இந்த ரிப்பல்சனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டேன்னா, these two nuclei must have enough kinetic energy to overcome this Coulomb repulsive force. அப்போ தான் எது ஆக்டிவாக இருக்கும்? த நியூக்ளியர் ஃபோர்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ அந்த நியூக்ளியைக்கு எனஃப் கைனட்டிக் எனர்ஜி வேணும். இந்த Coulomb repulsive ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி வேணும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, திஸ் கேன் பி அச்சீவ்டு if the temperature is very much greater than 10 power 7 Kelvin. அதாவது 10 மில்லியன் கெல்வின் அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி அந்த நியூக்ளியை என்னாகும்? கம்பைன் ஆகும். when the surrounding temperature reaches around 10 power 7 Kelvin, அந்த 10 power 7 Kelvin அரவுண்ட் ரீச் ஆகும்போதே அந்த லைட்டர் நியூக்ளியெலாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஃபியூசிங் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் அண்ட் டு ஃபார்ம் த ஹெவியர் நியூக்ளியை. திஸ் ரிசல்ட்டிங் ரியாக்ஷன் இஸ் கால்டு தெர்மோநியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபியூசன் ரியாக்ஷன் எங்கே கேரி அவுட் ஆகுது? கேரி அவுட் அட்டு சச் எ ஹை டெம்பரேச்சரில் கேரி அவுட் ஆகுது. அப்போ சச் எ ஹை டெம்பரேச்சரில் கேரி அவுட் ஆகிறதுனால இந்த நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் தெர்மோ நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எனர்ஜி ஜெனரேஷன் இன் ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸ்லலாம் எனர்ஜி எப்படி ஜெனரேட் ஆகுது? நேச்சுரல் பிளேஸ் வேர் த நியூக்ளியர் ஃபியூசன் அக்கர்ஸ் இஸ் த கோர் ஆஃப் த ஸ்டார். அப்போ நியூக்ளியர் ஃபியூசன் எங்கே உண்மையாக நடக்குது? நேச்சராக, ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சராக எங்கே நடக்குதுன்னா கோர் ஆஃப் த ஸ்டாரோட அந்த இன்டீரியரில் நடக்குது. அவர் சன் இஸ் ஆல்சோ எ ஸ்டார். ஓகே, தேர் ஆல்சோ நியூக்ளியர் ஃபியூசன் அக்கர்ஸ்.
since the temperature is of the order of 10 power 7 Kelvin rangeல இருக்கும். In fact, the energy generation in every star is only through thermonuclear fusion. ஸ்டாரில் எனர்ஜி ஜெனரேஷன் எதனால் நடக்குது? இந்த தெர்மோநியூக்ளியர் ஃபியூசன்னால் நடக்குது. இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார் இன்க்ளூடிங் அவர் சன், நம்ம சன்னையும் சேர்த்து நிறையா ஸ்டார்ஸில் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபியூஸ் இன்டு ஹீலியம். ஹைட்ரஜன்லாம் கம்பைன் ஆகி ஹீலியம் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இன் சம் ஸ்டார்ஸில் வந்து ஹீலியம் ஆட்டம் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஹெவியர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் க்ளவுட் அண்ட் டஸ்ட். க்ளவுடுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப அதிக அளவு பெருசாக இருக்கும். ஓகேவா? பெரிய ஒரு ஏரியா இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும். திஸ் இஸ் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார். டியூ டு தேர் கிராவிடேஷ்னல் புல், அப்போ அந்த பார்ட்டிக்கலுக்கு இடையில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் காரணமாக அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்னாகும் அப்படின்னா உள்ளே வரும். தீஸ் clouds fall inward. As a result, its gravitational potential energy is converted into kinetic energy. அப்போ அங்கங்கே இருக்கும்போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டஸ்ட் பார்ட்டிக்கல் இந்த மாதிரி வாஸ்டான ஏரியாவில் இருக்கும், நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அப்போ கிராவிடேஷ்னல் புல்னால் அதெல்லாம் இந்த சென்டரை நோக்கி வரும். அந்தந்த பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கிட்ட கான்ஃபிகரேஷனை வச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறுது? கைனட்டிக் எனர்ஜியாக மாறி ஒரு பார்ட்டில் அது என்னாகும் அப்படின்னா ஒன்று சேரும். இப்போ அது பக்கத்தில் வரும்போதே அந்த கைனட்டிக் எனர்ஜி என்னவா மாறுது அப்படின்னா ஹீட்டாக மாறுது. when the temperature is high enough, ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா it initiate the thermonuclear fusion. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபியூசன் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. தே ஸ்டார்ட் டு ரிலீஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ வந்து அது ஃபியூஸ் ஆகி ஒன்றோட ஒன்று க்ளோஸாக வரும்போது ஒரு டென்ஸான ஒரு ஸ்டாராக மாறும்போது என்னாகும் அப்படின்னா அதுலேருந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதாவது அது ஹிட் இருந்த அந்த எக்ஸஸ் எனர்ஜி எல்லாம் என்ன ஆயிரும்னா ரிலீஸ் ஆயிரும். அப்போ அந்த ஸ்டார் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டெபிளைஸ் ஆயிரும் அண்டு ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்தர் கொலாப்ஸ். அதுக்கப்புறம் அது கொலாப்ஸ் ஆகாது. இப்போ நம்ம சன் எடுத்துக்கிட்டேன்னா சன்னோட இன்டீரியர் டெம்பரேச்சர் 1.5 into 10 power 7 Kelvin. In sun 6 into 10 power 11 kilogram of hydrogen is converted into helium every second. ஒவ்வொரு செகண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சன்னில் வந்து 6 into 10 power 11 கிலோகிராம் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன ஆகுது? ஹீலியமாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜியை ரேடியேட் பண்ணுது. அப்போ ஹைட்ரஜன்லாம் தீர்ந்துட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா sun has enough hydrogen such that this fusion reaction lasts for another 5 billion years. இனிமேலும் ஒரு 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அது எனர்ஜியை ரேடியேட் பண்ணுற அளவுக்கு அதுக்கிட்ட என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. சன்னில் ஃபியூல் வந்து ஹைட்ரஜன் தான். when hydrogen is burned out, ஹைட்ரஜன் முழுவதும் தீர்ந்துட்டால் sun will enter into the new phase called red giant. இதுதான் ஸ்டாரோட கடைசி ஸ்டேஜ். எந்த ஒரு ஸ்டாராக இருந்தாலும் அந்த கடைசி நிலை வந்து ரெட் ஜெயண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபேஸ். அப்போ வந்து ஹைட்ரஜன் ஃபுல்லாக இதான பிறகு அதில் என்ன இருக்கும்? ஹீலியம் மட்டும்தான் இருக்கும்.
அப்போ அதில் இருக்கிற ஹீலியம் என்னாகும் அப்படின்னு கேட்டேன்னா ஃபியூஸ் ஆகி அதை எதை கொடுத்துரும் அப்படின்னா கார்பனை கொடுக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் சன் என்னாகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் கிரேட்லி இன் சைஸ். அப்போ கிரேட்டர் சைஸு அது எக்ஸ்பேண்ட் ஆகும். சென்டரில் என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் ஆகும். அப்போ அதுக்குள்ளே என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா ஆல் பிளானட்ஸ் வில் பி என்கல்ஃப்டு இன் இட். எல்லா பிளானட்ஸும் அதுக்குள்ளே போய் விழுந்துடும். ஸோ அதுதான் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்டாரோட எண்டு. ஸோ சன்னோட எண்டு வரும்போது நம்மளோட எல்லா சோலார் சிஸ்டமும் எண்ட் ஆயிரும். இது எப்போனா ஆஃப்டர் 5 பில்லியன் இயர்ஸ். இப்போ அந்த சன்னில் ஹைட்ரஜன் ஃபியூஸ் ஆகி ஹீலியம் கொடுக்குது. அது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளுக்கு பேர் புரோட்டான் சைக்கிள் அல்லது பிபி சைக்கிள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சைக்கிளில் 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு நம்ம எழுதிட்டே பார்ப்போம். இப்போ இந்த புரோட்டான் சைக்கிளில் என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு பார்ப்போம். 1H1 ஒரு புரோட்டான். புரோட்டானுங்கிறதும் ஒன்று தான், ஹைட்ரஜன் அப்படிங்கிறதும் ஒன்று தான். சரியா? ஏன்னா ஹைட்ரஜன் நியூக்ளியில் இருக்கிறது என்ன மட்டும்தான் இருக்குது? புரோட்டான் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு 2 ஹைட்ரஜன் நியூக்ளியை கம்பைன் ஆகுது. அப்போ ஒரு ஐசோடோப் 1H2 ஃபார்ம் ஆகுது. ஒரு பாசிட்ரான் வெளியே வந்துடுது. ஒரு நியூட்ரினோ வெளியே வருது. அடுத்து இந்த 1H2வோட இன்னொரு ஹைட்ரஜன் ஃபியூஸ் ஆகுது. அப்போ 1 + 1 2வா? 2 என்னது? ஹீலியம் 3ங்கிற ஐசோடோப் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் காமாரேனா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு ஹீலியம் 2 அண்டு மாஸ் நம்பர் 3 ஹீலியம் ஐசோடோப் ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்? 3 ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்போ இதே மாதிரி உருவான 2 ஹீலியம் 3ஐ நான் எடுத்துக்கிறேன். அப்போ நினச்சி பாருங்கள், இதுக்கு ஒரு 3 ஹைட்ரஜன், இதுக்கு ஒரு 3 ஹைட்ரஜன். ஸோ இப்போ இதில் 3 ஹைட்ரஜன், இதில் 3 ஹைட்ரஜன், ரெண்டுமே என்னாகும் அப்படின்னா கம்பைன் ஆகும். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 6 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிடும். ஹீலியம் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். 2 ஹைட்ரஜன் ஆட்டமை நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். அப்போ 6ல் 2 வந்துருச்சுன்னா எத்தனை ஹைட்ரஜன் கம்பைன் ஆகிருக்கு? 4 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு ஹீலியம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரியாக்ஷனில் 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்னாகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக அதை தான் சொல்லியிருக்காங்க. த ஓவரால் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன் த above reaction is about 27 million electron volt, and the radiation energy we receive from the sun is due to this fusion reaction. Okay students.